வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திக்ரிஷ் ஃபேமிலி லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி தம் வச்சு செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். குலையாமல் வரும். நான் எப்படி தம் வைக்கிறேங்கிறத இந்த வீடியோவில் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி லீஃப் வந்து ஒரு பெரிய லீஃபும் ஒரு சின்ன லீஃபும் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, கல்பாசி கொஞ்சம், ஒரு அன்னாசி பூ, ஒரு ஏலக்காய் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அதாவது பெருஞ்சீரகம். இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. அப்போ தான் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வரும். இந்த வெங்காயம் வதங்குறதுல தான் பிரியாணி நல்லாவே வரும். எந்த அளவுக்கு வதங்கணுங்கிறத காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவு நம்ம வெங்காயம் நல்லா சுருண்டு வந்துடணும். இந்த அளவு ப்ரௌனிஸாகவும் மாறிடணும். வதக்கிட்டு இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான ஸ்பெஷல் மசாலா ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே அந்த மசாலா தான். வாங்க பார்க்கலாம் என்னென்ன போடுறேங்கிறத. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 4 கிராம்பு வந்து, ஒரு விரல் நீள பட்டை, 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, அப்புறம் 2 ஏலக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி இல்லை, ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி. என்கிட்ட இவ்வளோதான் இருந்துச்சு, அதனால நான் இவ்வளோதான் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 10 to 15 பல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க, இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பேஸ்ட்டை நம்ம வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தோடு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கணும். இது வந்து நல்லா பிரியாணி கலர் வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கலர் மாறும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். வாங்க வதக்கிடலாம். நல்லா வதங்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு அதுக்கு வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கலர் மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்க்கணும் இல்லைங்களா, அதனால 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். வாங்க, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், இல்லைன்னா மிளகாத்தூள், நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். காரம் எனக்கு கம்மியாக வேணுங்கிறதுனால நான் இதை சேர்த்துருக்கேன். இது வந்து கலரும் போட தேவையில்லை, இதுவே கலர் கொடுத்துரும். அதனால நான் இந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்க. இது பிரியாணி கலர் கரெக்டான இதில் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸ்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சிக்கன் பீசஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுறணும். மசாலாலாம் உள்ளே இறங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த கேப்பில் நான் தம் வைக்கிறதுக்காக ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ஒரு தோசை தவா எடுத்து வேறு அடுப்பில் வச்சிட்டேன். அது நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த பிரியாணி ரெடி ஆகிற வரையுமே அது அடுப்பில் தான் இருக்கணும். அப்புறம் வந்து நம்ம சிக்கனை நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு மசாலா எல்லாமே கரெக்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எதுக்காகனா, இப்போ லிட்டு போட்டு நம்ம குக்கரை மூடிட போகிறோம். ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுறலாம். அது கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆகணும். அதனால குக்கர் நான் க்ளோஸ் பண்ணி இது பண்ணிக்கிறேன். ஏன்னா தம் வைக்கிறோம் இல்லைங்களா, அதனால இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சான்ட்டு. வாங்க ஓப்பன் பண்ணலாம். விசில் போயிடுச்சு.
ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் நம்ம சிக்கன் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு செம்மையாக இருக்குது. பார்க்கும்போதே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இல்லைங்களா. அப்புறம் நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே இதில் தண்ணி இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 டம்ளர் குறைச்சி 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து எங்களோட வீட்டு ரைஸே தான் பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஏன்னா நம்ம விசில் விட போகிறதில்ல, தம் வைக்கிறதுனால நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டோம்னா தான் நல்லா வேகும் ரைஸு. இப்போ நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரைஸ் சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அடியிலேருந்து கிண்டணும். அப்போ தான் வந்து லாஸ்ட் வரைக்கும் போகும் பிரியாணியோட இதெல்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரைஸும் தண்ணியும் ஈக்குவலாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் ஆர் ஸ்லிம் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ரெண்டும் ஈக்குவல் ஆகிற வரையும் வச்சுருக்கணும். இந்த பதம் வரும்போது நம்ம இதுக்கு தேவையான நெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட போகிறோம். அப்புறம் தம் வைக்கிறது தான் வேலை. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிட்டு அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட அதை மேலே தூவிக்குங்க. கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவினா இன்னும் வாசமாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு எப்பயும் போல் வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டுட்டு நம்ம தம் வைக்கிறதுக்கு அந்த தோசை தவா இருக்குது இல்லைங்களா, அந்த தோசை தவா மேலே தூக்கி வச்சுருங்க. அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுருங்க. இது வந்து ஒரு 20 to 25 நிமிஷம் அப்படியே இருக்கணும். இங்கே பாருங்கள் நம்ம ஸ்டவ் எரியுது, நல்லா பார்த்துக்கோங்க. 20 to 25 நிமிஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி நான் உங்கள்கிட்ட நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் நம்ம பிரியாணி எப்படி ரெடி ஆயிருக்குன்ட்டு. வாவ், ஸோ எம்மி. இங்கே பாருங்கள் உதிரியாக வந்திருக்கு நம்ம பிரியாணி. நான் உங்களுக்கு இது அடிப்பிடிக்காமலும் வரும். இந்த மாதிரி தம் வைக்கிறப்ப நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் அடிப்பிடிக்காம தான் வந்திருக்கு. நம்ம பிரியாணி லைட்டாக கூட அடிப்பிடிக்கல, அடியில் ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்கு. நம்ம பீசஸ்லாம் கரெக்டாக பாயில் ஆயிருக்கு. நல்லாவே லெக் பீஸ்லாம் சுத்தமாக உடையில, நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டைப்பில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மசாலா தான் இதில் ஸ்பெஷலே. அந்த மாதிரி அரைச்சி ஒரு தடவையாவது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அடி பிடிக்கவே இல்லை. நம்ம லெக் பீஸும் நல்லா வெந்துருச்சு. ஏன்னா நம்ம ஒரு விசில் விட்டுட்டு எடுத்ததுனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்